அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான தக்காளி பிரியாணி நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலாலாம் எடுத்திருக்கேன். அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி, அப்புறம் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் காஞ்ச ரோஜா இதில் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். இது கூட வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திக்க போகிறோம், பிரியாணி இலை. இதை குக்கர்லேயே வச்சிடலாம். ஸோ குக்கரில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் இல்லைன்னா வந்து நீங்கள் வெண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா வந்துட்டு வாசனை வரணும். அந்த வெண்ணெய் வந்து போட்டது கருகிடக்கூடாது, அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். கண்ணாடி மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்களேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்க போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ தட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தட்டி ஆட் பண்ணாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். தக்காளி பிரியாணி அப்படிங்கிறதுனால நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி சேர்த்திக்கலாம். நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து வதங்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரமும் சேர்க்கணும். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்திக்க போகிறோம். அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒன்று வந்து ஆல்ரெடி சேர்த்திருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூளும் இதில் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் அரை டீஸ்பூன் தான் நான் சேர்த்திருக்கேன். ஸோ தேவை இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துவேன். அப்புறம் கரம் மசாலா, நம்ம ஹோல் கரம் மசாலா நிறைய சேர்த்துறதுனால கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது நல்லா வதங்கணும். நான் அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் பாஸ்மதி அரிசியும் இதில் எடுத்துக்கலாம். இது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சது. ஸோ அந்த எப்போவுமே வந்து அரிசியும் சேர்த்து இதில் வதக்குனிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நான் கடைசியில் தான் வந்துட்டு புதினா இலை சேர்த்துவேன். அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக நம்ம சேர்த்துறதுனால வணக்கி சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக சேர்த்தி பாருங்கள், கடைசியில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு டேஸ்டியான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா உதிரியாக இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.